வாலி வந்து அங்க எல்லாத்தையும் வதம் பண்ணி ஒருத்தர் கூட விடாம பாக்கி விடாம துவம்சம் பண்ணிட்டு வந்து பார்த்தா இங்க குகை அடைச்சிருக்கு. இவனுக்கு அதுக்குள்ள அந்த மந்திரிகள்லாம் சேர்ந்து இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டா, இனிமே வாலி வரமாட்டான், வாலி போயிட்டான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டா. வாலி இந்த கல்லை அடைச்சது பார்த்தோமே அவனுக்கு கோவம் வந்துருக்கு. இந்த சுக்ரீவன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கணும், ஏன்னா அவனை தானே வாசல்ல வச்சுட்டு போனான், இவன் தான் அந்த வேலையை பார்த்துக்கணும். சுக்ரீவன் மேல அவ்வளவு கோவம் வந்தது. சரின்னு அந்த கல்லை ஒரு தட்டு தட்டினா அது சுக்கு நூறா ஆயிடுது. வெளியில வந்தா நேர ராஜ்யத்துக்கு தான் வரான். இவன் வரும்போதாவது அவன் வந்து கொஞ்சம் வரவேற்கவாது முன்னாடி வந்திருக்கலாம். அவன் அந்த ராஜ தோரணையில அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்துட்டு தான். அவனை பார்த்ததுமே ராஜ்யத்தை பிடுங்க வந்தவனே அப்படின்னு சொல்லி அவன் மேல பயங்கர கோவம் வந்துருது. அப்ப வந்த க்ஷாத்திரம் தான் அது கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. க்ஷாத்திரம் அப்படி வேரூன்றி வந்துருந்தான்.